குருகுலம் என்னும் சொல் குரு அப்படின்னா ஆசிரியர், குலம்னா குடும்பம் அல்லது வீடு அப்படின்னு அர்த்தம். குருகுலம் என்னும் சொல் குரு குலம் என்ற 2 சமஸ்கிருத வார்த்தைகளின் கூட்டாகும். குரு குலம், குருகுலம் இந்த 2 சமஸ்கிருத வார்த்தையுடைய கூட்டு தான் இந்த குருகுலம் அப்படிங்கிறது. குருனா ஆசிரியர், குலம் அப்படின்னா அந்த ஆசிரியருடைய குடும்பம் அல்லது வீடு அப்படின்னு அர்த்தம். குரு சிஷ்யன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, குருக்கிட்ட படிக்கிறவன் சிஷ்யன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குருகுல முறையில் மாணவர்கள் சிஷ்யர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இம்முறையில் மாணவர்கள் குருவுடன் தங்கியிருந்து அவருக்கு சேவை செய்வதோட கல்வியும் கற்று அறிவை பெருக்கிக் கொள்வர். அதாவது என்னென்னா, இந்த குருகுல கல்வியை பற்றி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, குரு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியை சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் குரு பார்த்தீங்கன்னா என்ன வேலையை சொல்கிறாங்களோ அந்த வேலையை பார்த்தீங்கன்னா செய்வாங்க. குருவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பணிவிடைகள் செஞ்சு கொடுக்கறது, அவருக்கு பார்த்தீங்கன்னா ஊதியம் மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கறது. ஏன்னா அவர் வீட்டில் தங்கி சாப்பிட்டெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அவருக்கு ஒரு ஊதியம் மாதிரி கொடுக்கறது, அப்புறம் அவருக்கு பார்த்தீங்கன்னா வேலையை செஞ்சு வைக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குருகுலத்தில் நடந்திருக்கு. குருவுக்கு பார்த்தீங்கன்னா சேவை செய்கிறது அப்படின்னு அர்த்தம். இதெல்லாமே இந்த முறையில் மாணவர்கள் சிஷ்யர்கள் அழைக்கப்பட்டாங்க. ஆசிரியர் குரு அப்படின்னு அழைக்கப்பட்டார். ஆசிரியருடைய வீடு குலம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. குலம் அப்படின்னா குடும்பம் அல்லது வீடு அப்படின்ற அர்த்தத்தில் வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா குருகுலம் அப்படிங்கிறது.